இப்போ 9th question பார்க்கலாம். If streamers is coded as UVTGALDQR, then knowledge will be coded as option A MQPYLCDFD, option B MPQYLDSCFD, option C PMYQLDFCD, option D YMQPLDDFC. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2014ல யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ஸ்ட்ரீமர்ஸ்க்கு இந்த கோட் வந்துச்சு அப்படின்னா நாலேஜுக்கு என்ன கோட் வரும் இந்த 4 ஆப்ஷன்ல அப்படின்றத ஐடியா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி MPQYLDCFD தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றத இப்ப பார்க்கலாம். இப்போ 9th கொஸ்டின்ல ஸ்ட்ரீமர்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்க? STREAMERSக்கு என்ன கொடுத்துருக்காங்க? UVTGALDQRன்றதை கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுக்கு இந்த இதுல எப்படி பேட்டர்ன் வந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நாலேஜுக்கு நம்ம எழுதுறதுக்கு கரெக்டா இருக்கும். நாலேஜ்ன்ற இந்த வேர்டுக்கு எப்படி கோட் எழுதலான்றது. இப்ப பாத்தீங்கன்னா எஸ் வந்து யூஆ மாறி இருக்கு இல்லையா? எஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. எஸ் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கு? எஸ் இங்க இருக்கு. எஸ் அண்ட் யூ இங்க இருக்கு. சோ எத்தனை ஸ்கிப் ஆகி வருது பாருங்க. எஸ்க்கு அப்புறம் டீனா +1, டீக்கு அப்புறம் யூனாக்கா +1, +1 நாக்கா +2, அப்ப 2 ஸ்கிப் ஆகி வருது. ரெண்டாவது எலிமெண்ட், ரெண்டாவது லெட்டர் தான் நம்மளுக்கு வருது. எஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு டி வர்றதுனால நம்ம என்ன போட்டுக்கலாம்? எஸ்க்கு அப்புறம் டி வர்றதுனால +2 போட்டுக்கலாம். அப்ப எஸ்க்கு அப்புறம் டி வரும், அப்புறம் யூ வரும். டீக்கு அப்புறம் இருக்கிறதா யூ வரும், அப்புறம் +2. அதே மாதிரி டீக்கு அப்புறம் யூ, அப்புறம் தான் வி. அதே மாதிரி RS டி. இப்போ ஆர்டர் பாத்தீங்கன்னா STU, அதே மாதிரி TUV, RST, அடுத்தது EFG. ஏ வந்து நம்மளுக்கு காமனா இருக்கு. நடுவுல இருக்க லெட்டருக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்ல, அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க எம் எங்க இருக்குன்னு பாருங்க. அடுத்த லெட்டர் ஆர்டர் எப்படி இருக்குன்னா எம்முக்கு அப்புறம் எல் இருக்கு. எம் எல் எப்படி இருக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எம் இங்க இருக்கு, எல் இங்க இருக்கு. சோ நம்மளுக்கு எப்படி வருது ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எம்முக்கு முன்னாடி தான் எல் இருக்கு. அப்ப எம்முக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் எல்னாக்கா -1 போட்டுக்கலாம். அப்ப எல்லுக்கு முன்னாடி எம் நாட்டம், அதாவது -1. அடுத்தது டிக்கு அப்புறம் தான் என்ன வருது? இ வரும். அடுத்தது கியூக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஆர் வரணும். அடுத்தது ஆருக்கு அப்புறம் தான் எனக்கு எஸ் வரணும். இப்ப இதே ஆர்டர்ல இங்க போட்டுட்டீங்க அப்படின்னா கேக்கு அப்புறம் இங்க என்ன வரணும்? எல் எம், அடுத்தது N O P O P Q W X Y. எல் வந்து சென்டர்ல இருக்கிறதுனால அது அப்படியே வந்துடும். அதுக்கு கடைசி 4 லெட்டர் வந்து -1 ஜஸ்ட் பிஃபோரா இருக்க நம்பரா வருதுன்றதுனால க்கு முன்னாடி இருக்க நம்பர்னு பாத்தீங்கன்னா என்ன வருது? டின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி டிக்கு முன்னாடி இருக்க நம்பர் சின்னு எழுதிக்கலாம் -1ன்றதுனால. அதே மாதிரி ஜிக்கு முன்னாடி இருக்கிறது எஃப் எழுதிக்கலாம், அண்ட் இக்கு முன்னாடி இருக்கிறது டின்னு எழுதிக்கலாம். சோ இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? வர்ற ஆன்சர்ல MPQYLDCFDன்றது ஆன்சர். இது ஆப்ஷன் B ல இருக்கு நமக்கு MPQYLDCFDன்றது. சோ நாலேஜ்ன்றது எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா MPQYLDCFDன்றது ஆப்ஷன் Bன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வரும்போது ஆல்பபெட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்டர்ல எழுதிட்டோம்னாக்க எத்தனை ஸ்கிப் ஆகுதுன்றது ஈஸியா கண்டுபிடிச்சு இந்த ஆன்சர் கோடிங்க ஈஸியா எழுதிடலாம்.